பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு சார்பா இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கீங்க. சீமான் அவர்களை வந்து கண்டிக்க வேண்டிய தேவை எங்கங்க சார் இருக்கு? இல்ல சீமானை இதுக்கு மேல கண்டிக்காம இருந்தாலும் தவறு. இது 15 ஆண்டு காலமே தாமதம். சீமானோட புதுசா இன்னைக்கு பெரியார் எதிர்க்கல, என்றைக்கு பெரியார் எனக்கு தலைவர் கிடையாது வழிகாட்டின்னு சொன்னாலும் அன்றைக்கே நம்ம சீமானை எதிர்க்கணும். இதுவே தாமதம். அது இதற்கு மேலே நம்ம சீமானை எதிர்க்கலன்னா நம்ம பெரியாரிஸ்டாவும் இருக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலையும் வாழ வேண்டாங்கிற புள்ளிக்கு சீமானானவர் RSS விட அருவருப்பான வேலையை செய்ய தொடங்கியிருக்கார். ஆக இதற்கு மேலேயும் சீமானை அரசியல் ரீதியாக அழுத்தொழிக்காம விட்டால் தமிழ்நாட்டினுடைய அரசியலையே அழிச்சிருவார், தமிழ் தேசியத்துடைய இலக்கிய நாசப்படுத்திடுவார். அப்படிங்கிற அடிப்படையில் சீமானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட தோழர்கள் இன்றைக்கு சீமான் போராட்டத்தில் இருக்கோம். இப்போ வந்து பெரியார் அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே பல்வேறு விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு அவர் மீது. அப்போது கூட இந்த அளவு எதிர் போராட்டம்லாம் நடந்ததில்லை. தற்போது இந்த அவர் மறைவுக்கு பிறகாக நீங்க வந்து இந்த போராட்டம் நடத்துற காரணம் என்னங்க சார்? நீங்க பெரியார் மீதான மாற்று கருத்துக்கள், விமர்சனங்கள் நீங்க குறிப்பிட்டது போலவே பெரியார் வாழ்ந்த காலத்திலிருந்து இருந்திருக்காங்க, யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அதெல்லாம் ஆரோக்கியமான விமர்சனங்களா இருக்கும். நீங்க பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் தமிழ் தேசிய தளத்தில் இயங்கினார். பெரியாரினுடைய சமகாலத்தில் வாழ்ந்தவர். அவர் பெரியாரினுடைய மொழிக் கொள்கை மீது மாற்று கருத்து வச்சிருக்கார், கடுமையா விமர்சனம் வச்சிருக்கார். ஆனா அவர் பெரியாரினுடைய மொழிக் கொள்கை விமர்சனம் வைத்துவிட்டு இந்த பக்கம் இந்த 2000 ஆண்டுகள்ல பெரியார் போல ஒரு தலைவர் தமிழகத்துக்கு தோன்றியது கிடையாது அப்படின்னு இந்த கிரெடிட்டையும் பெரியாருக்கு கொடுப்பார். இது நேர்மையான நபர்களுடைய செயல்பாடு. ஆனா சீமான் பெரியார் பேசிய அங்குண்டும் இங்குண்டுமான எழுத்துக்களை எடுத்துட்டு அதன் காரணமாக பெரியார் தமிழகத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு சீமான் நகர்வதன் காரணமே உடைய பெரியார் யாரும் விமர்சிக்கவே கூடாது, மாற்றுக்கருத்து வைக்க கூடாதுங்கிறது கிடையாது. அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறதா நேர்மையான நோக்கத்தோடு மாற்றுக்கருத்து வைங்க, விவாதிப்போம். இல்ல பெரியார் மீதே தவறுன்னு நம்மளே ஒத்துக்க போறோம். ஆனா இவருடைய நோக்கம் என்பது RSSக்கும் பாஜகவுக்கும் பார்ப்பனியத்துக்கும் ஏவல் நாயாக வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த புள்ளிக்கு நகர்ந்த காரணத்தால் இனிமேலும் பொறுமை காக்க கூடாதுங்கிற புள்ளிக்கு நாம் வந்து பாஜகவே அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு. புரியல, பாஜகவே அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டு பாஜகவையும் பாராட்டிட்டு பெரியாரையும் திட்டுனா எளிமையா கண்டுபிடிச்சிருவாங்க பாஜகவின் கைகூலினா. அதன் காரணமாகத்தான் பாஜக சொல்லி இருக்கிறதே என்னடா சீமான் கிட்ட, அப்பா நீ பெரியாரை திட்டுறதுக்கு மேலனா என்னையும் திட்டு, புதுசா நீ திட்டனால எனக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது, என்னையும் திட்டு, அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க அப்படின்னு பாஜகவை திட்ட சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சீமானுக்கு கொடுத்ததே பாஜக தான். ஆனா அதன் காரணமாக பாஜகவை திட்டனால சீமான் வந்து பாஜகவின் கைக்கூலி கிடையாது, RSSின் கைக்கூலி கிடையாதுங்கிற முடிவுக்கு நாம் வர முடியாது. எப்படி ஈழத்துலங்க ஒரு எளிமையான உதாரணம், ஈழத்தில் புலிகளை எதிர்த்து கொண்டு பிரபாகரனை எதிர்த்து கொண்டு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் சிங்களத்துக்கு ஆதரவான கூட்டம் தான் ஒரு முடிவுக்கு நாம் வர முடியும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு பெரியாரை ஒருத்த எதிர்க்கிறான்னா அவன் பாஜகவின் கைக்கூலி, RSSின் கைக்கூலி தான். நீங்க வடநாடுகள்லங்க RSS எதிர்ப்புக்கு பாஜக எதிர்ப்புக்கு பெரியாரை தூக்கி அரசியல் செய்யக்கூடிய புள்ளிக்கு வடநாடுகள் இன்னைக்கு வந்திருக்கும் போது தமிழ்நாட்டுல இருந்துட்டு பெரியாருக்கு எதிராக வேலை செய்யறாங்கன்னா இவங்க 100% RSSின் கைக்கூலிகள் தான். இல்ல இப்ப கடந்த காலங்கள்ல வந்து சீமான் அவர்கள் வந்து பெரியார் இயக்கங்கள் மீது சாப்பிட்டுக்காரனா விமர்சித்து வந்தாரு. தற்போது வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேசுவதற்கான காரணம் என்னங்க சார்? இல்ல நீங்க சொன்னது போல சாஃப்ட் கார்னரா இருந்தாரு, இப்ப கீழ்த்தரமா மாறி இருக்காரு. இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்கும் பல மாதங்கள் பிடிக்கல. பெரியாரை ஒட்டி கொச்சையாக இந்த நபர் பேசுவதற்கு 4 நாளைக்கு முன்னாடிங்க விகே நியூஸ் பேட்டியில உட்கார்ந்துகிட்டு பெரியார் எங்களுக்கு பெருமைக்கு வழிகாட்டி பேசி 4 நாள் கூட ஆகல. இவ்வளவு சீக்கிரம் எந்த புத்தகத்தை படிச்சாரு, என்ன தெளிவு கிடைச்சது யாருக்கும் தெரியல. RSSிடம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேலை செய்யலாம். இல்லாட்டி ஒரு நபரால 4 நாள் எனக்கு நிலைப்பாடு மாற முடியும். 4 நாள்ல ஒருத்தர் நிலைப்பாட்டை மாத்திக்கிறாருன்னா இவர் கைக்கூலி தானுங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது. இல்ல அவர் தனி கட்சி வச்சிருக்காரு, நான் RSS கடுமையா எதிர்க்கிறேன்னு சொல்றாரு, நீங்க வேற நாங்க வேறன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து RSS உடைய கைக்கூலின்னு சொல்றது சரியா இருக்குமா? அதை தாங்க நாங்க சொல்றோம். நீங்க வடநாடுகள் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள், முற்போக்கு சக்திகள் பெரியார் எங்களுக்கான தலைவர் ஏன் தூக்கி கொண்டாடுறாங்க? RSSஐ எதிர்க்கணும்னா, பாஜகவை எதிர்க்கணும்னா அதற்கு அம்பேத்கர் போல பெரியாரும் ஒரு ஆயுதம் அப்படிங்கிற அந்த புள்ளியில் தானே ஆதரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன புரியுது? பெரியார் தான் RSS எதிர்ப்பின் பார்ப்பனை எதிர்ப்பின் வடிவம். அப்புறம் RSSஐ எதிர்க்கிறவன் பாஜகவை எதிர்க்கிறவன் எப்படி பெரியாரை எதிர்க்க முடியும்? விமர்சிக்கலாம். நீங்க தியாகம் போன்ற தோழர்கள் இருக்காங்க, அவங்க பெரியாரை தலைவர்னு சொல்லிட்டு எங்களுக்கு திராவிடங்கிற சொல் மீது மாற்று கருத்து இருக்கு, பெரியாருடைய இந்த நிலைப்பாடு மீது மாற்று கருத்து இருக்குன்னு மாற்று கருத்து வைக்கிறாங்க. அது வேற. ஆனா ஒட்டுமொத்தமாக பெரியார் தமிழகத்துக்கே எதிரானவர், திராவிட இயக்கம் தமிழர்களுக்கே எதிரானதுன்னு ஒரு நபர் பேசுறாருன்னா அவர் RSSின் கைக்கூலி தான். இப்போ நீங்க வந்து ஒரு புறம் வந்து 3000க்கும் மேற்பட்டவர் வந்து ஒரு பக்கம் திரண்டிருக்கீங்க, அவர் வீட்டினுடைய வந்து ஒரு 100-150 பேர் திரண்டிருக்காங்க. இப்படியே தொடர்ந்தா ஒரு கட்டத்துக்கு பின்பாக அது ஒரு மோதல் போக்கா தொடர்ந்துடாதா? இல்ல மோதல் போக்கு வரக்கூடாதுன்னா அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
ஒரு நபர் எங்க தலைவர் மீது தொடர்ச்சியாக இப்படியான அவதூறுகளை பரப்புறார். ஒரு நாள் கிடையாது, டெய்லியும். நேற்று பேசினார், இன்னைக்கு போய் மைக்கு நீட்டிங்கன்னா இன்னைக்கும் பேசுவார். சீமானுடைய வாயை அரசாங்கம் அடக்காட்டி கருப்பு சட்டையான நாங்கள் அடக்க வேண்டிய புள்ளிக்கு நகர்வோம். அதற்கு காரணம் நாங்க கிடையாது, அரசாங்கமும் சீமானும். 100க்கு மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்குல்ல, அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து அவர் கை செய்ய வாய்ப்பு இருக்கும்ல? இந்த வாய்ப்பு இருக்கு. என்னோட யூகம் என்னன்னா, ஈரோடு இடைத்தேர்தல் முடியட்டும், அதன் பிறகு வழக்கை எடுப்புங்கிற ஒரு எண்ணத்தில் கூட காவல்துறை இருக்கலாங்கிறது எங்களுடைய கணிப்பு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பெரியார் அரசு, திராவிட மாடல் அரசு தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தந்தை பெரியார் அவர்களுக்கு அவருடைய பெயரை வந்து கலங்க வைக்கக்கூடிய வகையில் வந்து சீமான் அவருடைய பேச்சு எதிர்காலத்துல எந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை கொடுக்கும் சார்? இந்த சீமானுடைய பேச்சை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க சொன்னது போல தொடர்ந்துட்டே போயிட்டு இருக்காரு. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாட்டி தமிழ்நாட்டு இளைஞர்களை RSS அடக வைக்கக்கூடிய புள்ளிக்கு சீமான் நகர்வார். இன்றைக்கே பல லட்சம் பேருக்கு அடகு வச்சுட்டார். என்னன்னா, இதற்கு முன்னாடிங்க சீமானை ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் எதிர்த்தாங்க. ஆனா இன்றைக்கு ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும், இடதுசாரி இயக்கங்களும், முற்போக்காளர்களும், திராவிட இயக்கங்களும் ஒன்று கூடி இருக்குன்னா சீமான் எவ்வளவு பெரிய ஆபத்தான மிருகம் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்காங்க. ஆக இந்த புரிதலே போட்டது புரியாதா? இந்த புரிதலானது இங்க கூடணும் களஞ்சோண்டு இல்லாம இது ஒரு தொடர் வேலையாக வைத்துக் கொண்டு சீமானுடைய அரசியலை அமலப்படுத்தி சீமானை அரசியலாளரை ஆக்குவதுதான் இதற்கான முழு தீர்வு. தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்களுடைய அவதூறு பேச்சுக்கு வந்து பல்வேறு காவல் நிலையங்கள் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்க மதுரையில இருந்து இங்க ஆர்ப்பாட்டம் செய்ய வருவதற்கான காரணம் என்னங்க சார்? தமிழ்நாட்டின் அடையாளமான தமிழ்நாட்டு மக்களின் தமிழரின் உரிமைக்காக தள்ளாத வயதிலும் தன்னுடைய 94 வயது வரை போராடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் விதமாக ஆதாரமற்ற பொய் செய்தியை கூறி பாஜக போடுகின்ற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு தொடர்ந்து தந்தை பெரியாரின் மீது அவதூறு பரப்பும் சங்கி சீமானை கைது செய்ய கோரியும், சீமான் பேசிய பேச்சுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க கோரியும் திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக திண்டுக்கல், மதுரை, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தோழர்கள் திரளாக வந்திருக்கிறோம். சீமானுடைய வீட்டை முற்றுகிட வேண்டும் என்று பெரியார் கூட்டமைப்பு ஒருங்கிணைத்த இந்த போராட்டத்திலே நாங்களும் பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். அயோக்கியன் சீமான், தமிழரின் விரோதி சீமான், RSSின் அடிவிரி சீமான் இனியாவது தந்தை பெரியாரை பற்றி பேசுவதை, அவதூறு பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் சங்கி சீமான் நடமாடவே முடியாது. எச்சரிக்கையா சொல்றீங்களா? நிச்சயமா எச்சரிக்கை தான். நாங்க ஈரோட்டுக்கு வருவோம். அவர் ஈரோட்டுல வந்து நாங்க பெரியாரை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஈரோட்டுக்கும் நிச்சயமாக நாங்க வருவோம். நாவை அடக்கி பேசினால் சீமானுக்கு நல்லது. இல்லை என்றால் அவர் பேசுவதற்கு நாவே இருக்காது. இது சீமானுக்கு தெரியும். ஏன்னா சீமான் எங்கிருந்து போனவர்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய மேடையை பயன்படுத்தி எங்களுடைய மேடையில வயிறு வளர்த்து பெரியார் வாழ்க பெரியார் வாழ்ன்னு சொல்லி பேசி காசு சேர்த்து பங்களா சேர்த்து இன்னைக்கு தோழர் சங்கீர் ராஜ்குமார் காமிச்சிருக்காரு. அப்பா நீ பிரபானை சந்திக்கவே இல்லை, அது போட்டோ சாப்பிட்டுருக்காரு. அதுக்கு பதில் சொல்ல பக்கற்ற சீமான் தொடர்ந்து பெரியார் மீது அவதூறு பரப்பி தன்னை தமிழ்நாட்டின் பெரிய தலைவராக காட்டிக்கொள்ள விரும்புகிறார். சீமானை போன்ற 1000 பொறிக்கைகள் வரலாற்றில் வந்து போவார்கள். ஆனால் ஒருபோதும் தந்தை பெரியாரை வீழ்த்த முடியாது. இங்க இருக்க நாங்க யாருமே பெரியாரை பார்த்தது கிடையாது. பெரியார் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்தவர். ஆனா அந்த சாதியில் யாருமே நாங்கள் வரல. ஏன்னா தந்தை பெரியார் தமிழர்களுக்காக போராடி இருக்கார். நீங்க அத்தனை பேருக்கும் போராடி இருக்கார். அதுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு முழுக்க சீமான் எங்க போனாலும் சரி தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்வோம். உடனடியாக சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் சீமானுடைய வீடு, அலுவலகம், சீமான் எங்க போனாலும் முற்றுகையை தொடரும் என்று நாங்கள் எச்சரிக்கை. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் என் வீட்டுக்கு வரீங்க, கோட்டைக்கு போய் முற்றுகிட வேண்டியதானு கேட்கிறாருல. நீ என்ன கோட்டையில உட்காந்துருக்க? நாங்க வர்றேன்னு தெரிஞ்சு நாங்க அறிவிச்சிருக்கோம். நாங்க கூட்டமைப்பு சார்பாக வீட முற்றுகிட வரோன்னு சொல்லி அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. உனக்கு தைரியம் இருந்தா உன் கட்சிக்காரன் கூட்டிட்டு வா. ஏன் ஓடுற? பத்திரிக்கை பயங்கரமா பேசுற, கையை முறுக்கி வாவான்னு பேசுற. ஏன்னா பத்திரிக்கையாளருக்கு ஒரு விவரம் தெரியாது. அவர்னா சாகசம் காட்டுற. எங்ககிட்ட பேசு. இந்த பாருப்பா பெரியாரை பத்தி நான் பேசுறதுக்கு ஆதாரம் இருக்கு, நீங்க ஆதாரத்தை காட்டு பாப்போம். உன்னால ஆதாரத்தை காட்ட முடியல. நீதிமன்றத்துல நான் காட்டுவேன்னு சொல்றாருல. நீதிமன்றத்தில் எங்கடி காட்டுறேன்? உங்ககிட்ட ஆதாரம் எங்க இருக்குது? காட்டு. இப்ப நீதிமன்றம் நீ பேசுற. இல்ல இல்ல வேற என்ன சொல்றேன்? பெரியார் 70 வயதில் திருமணம். அதை யாரும் மறுக்கல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு நாங்களே சொல்லியிருக்கோம். பெரியாரும் பேசியிருக்காரு. பெரியார் மறைத்து திருமணம் செய்யல. அது ஒரு சட்ட பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட திருமணம். நீ உன்னுடைய மனைவி வயது என்ன? உன் வயசு என்ன? 21 வயது பெண்ணை 48 வயசு கிழவ நீ கல்யாணம் பண்ணிருக்க. நீ எல்லாம் பேசலாமா பெரியாரை பத்தி? உனக்கு வக்கு இருக்குதா? எங்களோட வா வாதிக்கலாம். சும்மா பத்திரிக்கை உட்காந்துட்டு பாரு பாருன்னு பேசுற. அவங்களுக்கு என்ன தெரியும்? எங்களோட வா. எங்க தலைவர் கூப்பிடுறாங்க, நாங்க கூப்பிடுறோம். நேரடியா வாத்துக்கு வா. பெரியார் இப்படி பேசிருக்காரு காட்டு. இவ்வளவு பேசுற இல்ல, திராவிடத்தை அழிப்போன்ற இல்ல,
பெரியாரை அழிப்புன்னு சொல்றீங்க. பெரியார் இயக்க மேடையில ஏறிதான் நீ ஈழத்துக்கு போனேன். உன்னால மறுக்க முடியுமா? அண்ணன் குளத்தூர்மணி மன்னன் கூறான் தான் உன்னை அனுப்பி வச்சாங்க. உனக்கு தைரியம் திராணி இருந்துச்சுன்னா இனிமே நீ பிரபாகரன் பேரை பயன்படுத்தாத. திராவிட இயக்க மேடை தான் பெரியார் இயக்கம் தான் எனக்கு பிரபாகரன் அறிமுகப்படுத்தினாங்க. இனிமே இந்த பிரபாகரன் பேரை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றா பாப்போம். கோடி கோடியாக வருகிற திரள் நிதி நிறுத்தப்படும். நீ மறுபடியும் பிச்சை எடுக்கணும். நீ இங்க எப்படி இருந்த பாரதிராஜா குப்பை ஓட்டிகள் தெரியும். இன்னைக்கு வந்திருக்கவன் தம்பிகள் தெரியாது. இன்னைக்கு மேடை ஏற்றி விட்டவன் நாங்க பேசுறோம்னா நாடினோம். நாங்க நாகரிகம் நாங்க எந்த தேர்தலில் போட்டிருக்கோம். பெரியாரை புள்ளியை பரப்புறது தான் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம். எங்களுடைய தந்தை பெரியாரை பற்றி நீ அவதூறு தொடர்ந்து பேசினா நேற்று கூட நான் அப்படித்தான் பேசுவேன். நீ பேசு. நாங்க தமிழ்நாடு அரசு கோரிக்கை நாகரிகம் நாங்க அமைதியா போறோம். தமிழ்நாடு அரசு வழியாக சீமானை கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யப்படல அப்படின்னா சீமானுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா எங்களுக்கு சொல்லக்கூடாது. சீமானுக்கு ஆபத்து ஏற்படுது, சீமான் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடாது. இதை நாங்க எச்சரிக்கையா சொல்றோம். இல்ல இப்ப நீங்க எங்க நிக்கிறீங்க? அவங்க வந்து உருட்டுக்கட்டையோட அவங்க சீமான் அவர்கள் இல்லத்துல இருக்காங்க. ஏன் நீ வீட்டுக்கு நிக்கிற? வர சொல்லு. கூடுதலா வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றிலேயே பெரியார் இயக்கங்கள் வந்து ஒரு தமிழ் தேசிய போராளி இப்பதான் சந்திக்கிறாங்க முதல் முறையா. தமிழ் தேசிய போராளி இல்லை, ஒரு தெருப்பொறுக்கி. நீ ஒரு பொறுக்கி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தமிழ் தேசியம் என்ன? தந்தை பெரியார் சொன்னாரு தமிழ்நாடு தமிழருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீ சொல்லு பாப்போம். வெக்கமில்லாம டெல்லியில போய் மாட்டிடுற. நீ எப்படி மாட்டிடுற? பாரத நாடே ஏன் நாடுன்னு தானே சொல்றாரு. பாரத நாடு சொல்ற அவன் போடுற குருமூர்த்தி சொல்றான். தமிழ்நாட்டை சீரழித்த பார்ப்பன சொல்றா. சீமான் நம்மளான்றா. எச் ராஜால இருந்து தமிழக சவுந்தரராஜன் வரைக்கும் சீமான் எங்கால்ன்றாங்க. இதுலயே தெரிஞ்சு போச்சுல. எங்களுடைய மேடையை பயன்படுத்தி பயிர் வருத்தி இன்னைக்கு பாஜகாரன் காசு கொடுறான்னு சொல்லி அவன் காலை நக்கி பழிக்கிற சீமான் ஒருபோதும் இந்த மண்ணில் ஜெயிக்க ஒரு கவுன்சிலர் சீமான். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரியார் அரசு ஆட்சி ஆளுறாங்க. பெரியார் அரசு ஆட்சி ஆளும் போதே பெரியாருக்கு இந்த மாதிரியான ஒரு அவலநிலை ஏற்படுறத நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல அரசு வந்து சீமான் மாதிரி ஒரு பொடிப்பெல்லாம் கைது பண்ணுமான்னு யோசிச்சிருக்கலாம். முதலமைச்சர் போய் யோசிச்சிருக்கலாம். இவனை ஒரு ஆள்னு கைது பண்ணி இவனுக்கு விளம்பரம் கொடுக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இருக்க மாட்டோம். அரசு அப்படி முதலமைச்சர் பண்ணிருக்கா நாங்க இருக்க மாட்டோம். எச்சரிக்கையாக சொல்லிக்கிறோம். சீமான் இத்தோடு நாவை அறிக்கை இல்லைன்னா ஏற்கனவே சொன்னபடி பேசுவதற்கு நாவு இருக்காது. இதுவே இறுதி எச்சரிக்கை. இங்க வந்து 2000த்திற்கும் மேற்பட்டவர் வந்து திரண்டிருக்கீங்க. இதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கலாம் இருக்கீங்க, இல்ல கைது செய்ய வாய்ப்பு இருக்கு? அதாவது சீமான் அவர் கைது செய்யாம இருப்பாங்க. கைது செய்யட்டும், பிரச்சனை இல்ல. நம்ம தயாரிக்கும் சிறைக்கு செல்ல தயாரிக்கும். பெரியாரி தொண்டர்கள் சட்ட எரிப்புக்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டு 4 ஆண்டு சிறைக்கு போனாங்க. இந்த சீமான ஈழத்துக்கு அனுப்பி வச்ச அண்ணன் குளத்தூர்மணி கூறாமசனும் பல ஆண்டு சிறையில் இருந்தவங்க. அதனால சிறை எங்களுக்கு புரிதல்ல, வழக்கு புரிதல்ல. எந்த வழக்கையும் சிறையும் சந்திக்க தயாராக நாங்க இருப்போம்னு சீமானுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சீமான் எங்களுடைய நிலையில் வளர்ந்த நாங்க ஈரோட்டுக்கு வர்றோம். ஈரோட்ல மண்ணை கதவை ஒரு துளி சந்தேகம்